இருக்கும், அங்க போயிருங்க. அங்க உங்களுக்கு தேவையான தகவல் தருவாங்க. அப்ப ஆளு காணா போனாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஏற்பாடுகளும் கரெக்டா பண்ணியிருக்கிறோம். அது போக வாலண்டியர்ஸ்கள் யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு வாலண்டியர்ஸ்கள் ஏராளமான பேர் எல்லா பகுதியும் நிறுத்தி வைத்திருக்கிறோம். எல்லாரும் கையில வாக்கு டாக்கி வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல சொன்னீங்கன்னா நீங்க இங்க இங்க சொல்றீங்க, என்கிட்ட சொல்றீங்க, அங்க இருக்கு மேடைக்கு எப்படி போவேன், இங்க இந்த சொல்லும் போதே இவர் மைக்கில் அடிச்சிடுவாரு. வயர்லெஸ் வச்சிருப்பாரு. வயர்லெஸ் என்ன செய்வாரு, வாக்கி டாக்கில இந்த மாதிரி இந்த பாத்திமாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, அவருடைய கணவர் எங்க இருந்தாலும் உடனே இங்க வரவும்னு சொல்லுவாங்கன்னா இவர் அடிக்கிறது அங்க வரைக்கும் போயிடும். எல்லாம் வயர்லெஸ் வாக்கி டாக்கியா இருக்கனால பக்கத்தில் இருக்கிற அந்த வாலண்டியர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உடனே என்ன செய்யும், அங்கனுக்குள்ள நீங்க பண்ண வேண்டியதான். ஸ்டேஜுக்கு வந்தெல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல, அது உடனே ஸ்டேஜுக்கு அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. அங்கிருந்து உங்களுக்கு அறிவிப்பு செஞ்சிருவாங்க. அந்த மாதிரியான ஏற்பாடுகளும் அது சிறப்பான முறையில் உங்களுக்கு செஞ்சு வச்சிருக்கிறோம். அது போக இந்த போடுறோம்ல தஞ்சாவூர் மாநாட்டத்தை ஆண்கள் பெண்கள்லாம் கொஞ்சம் கலந்து லிங்க் ஆகுற மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்பட்டு போச்சு. அப்படி ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஆண்கள் பெண்கள் அமரக்கூடிய பகுதியை பிரித்து 3 அடி இடைவெளியில அந்த பாரிக்கேடு இருக்கிறாங்கல்ல, அந்த மூங்கில் கம்புல வேலி போடுறது தடுத்துருவோம். நடப்பாதை நடுவில் இருக்கும், இவங்களும் அங்கிட்டு போக இயலாது, அவங்களும் அங்கிட்டு போக இயலாது, கலந்துட முடியாத அளவுக்கு அது மாதிரி 3 அடி இடைவெளி விட்டு அந்த மாதிரியான கலந்துடாத அளவுக்கு அந்த செக்யூரிட்டி நினைஞ்சிருக்கிறோம், ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த கூவம் ஆத்துல தான் கடந்துதான் வண்டிலாம் நிற்கும். அதுக்கு போறதா இருந்தா ஆத்துல நீச்சல் அடிச்சா போக முடியும், அப்படி சுத்திட்டு வர்றது அதுக்கு 1 கிலோமீட்டர் போக வேண்டி வந்துடும். அதுதான் என்ன பண்ணிருக்கோம்னா கூவம் ஆத்திலேயே உறுதியான 3 பாலங்கள் போடுறோம். ஒரு பாலத்துக்கு 2 லட்சம் ரூபாய், மரத்தில் உள்ள பாலம், அது உறுதியான டெம்பரவரியான பாலம். அப்ப நீங்க இங்க இருந்து கொண்டு அந்த பாலத்தின் வழியா அப்படி போயிட வேண்டியதான். அங்க கூட வண்டி நிற்கும், மாநாட்டில இருந்து போனா வண்டி நிற்கும். அந்த மாதிரியான வண்டியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் செஞ்சிடறோம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மாநாட்டு மேடை இருக்கு பார்த்தீங்களா, மேடையில தலைவர்கள் இருப்பாங்க. எந்த மாநாடா இருந்தாலும் சில பேரை மிஸ் பண்றது உண்டு. என்ன, ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்திருப்பீங்க, அவன் 12 மணிக்கு போகணும்னு நிற்பான், அதுக்கு மேல அவன் காத்திருக்க மாட்டான். 2 பிள்ளைகளோட நம்ம பிள்ளை ஊர் சுத்த போயிடும், அதுக்கு மேல நிக்க முடியாது, அவங்க நின்று பார்ப்பாங்க, வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த 2 பேரும் என்ன செய்ய முடியும், அவங்க வண்டியை தவற விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பொறுப்பாவும் இருக்கணும். என்னதான் பொறுப்பா இருந்தாலும் வரக்கூடியவங்க பொறுப்பா இல்லாட்டி நாங்க என்ன பண்ண முடியும்? உங்களை கூட்டிட்டு வந்தவங்க பொறுப்பா நிக்கிறாங்க, அந்த டயத்துக்கு நீங்க வரல, நீங்க எங்கேயோ போயிட்டு மிஸ் ஆகி போயிட்டீங்க. அப்ப என்ன பண்றது என்று கேட்டால், எங்கேயாவது நீங்க மிஸ் ஆகிட்டீங்கன்னா கூட்டம் கலைஞ்சிட்டா கூட நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. கையில காசு இல்லை, என்ன செய்யணும் பயப்பட வேண்டியது இல்லை. ஸ்டேஜில் உள்ளவங்க ஒரு நபர் கூட அந்த இடத்துல இல்லாமல் ஏற்றி அனுப்புற வரைக்கும் நிர்வாகிகள் யாரும் இறங்க மாட்டாங்க, அங்க இருப்பாங்க. விடிய விடிய ஆனாலும் என்ன செய்வாங்க, அங்க நிர்வாகிகள் மட்டும் இருந்துட்டே இருப்பாங்க. நேரம் வந்துட்டே இருக்க வேண்டியதான். என்னை விட்டு போயிட்டாங்க, மதுரையில் 2 பேரை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள உட்கார வைத்து வேற யார் வர்றாங்களான்னு பார்த்து அவங்கள கோயம்பேடு வரை கூட்டிட்டு போய் பஸ்ல ஏற்றி விட்டு சீதைத்தனமா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிருவோம். வணங்குதா? அந்த மாதிரி எல்லாரையும் அவரவர் இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம். அதுக்குள்ள ஏற்பாடு நாங்க பண்ணிருக்கிறோம். அது மாநில நிர்வாகிகள் நேரடி பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. கும்பகோணத்தில் அப்படிதான் செஞ்சோம். நாங்க மேடையை விட்டு இறங்கல, கடைசியில தான் நாங்க போனோம். 4:30 மணி வரைக்கும் இருந்து ஒரு நபர் கூட விடாமல் அவங்களுக்கு உரிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு அவங்களை அனுப்பி விட்டு தான் செஞ்சோம், நாங்க போனோம். அதே மாதிரி இப்போ உள்ள நிர்வாகிகளும் அந்த பாதுகாப்பு ஏற்பாட்டை என்ன செய்வாங்க, ஒழுங்கா செஞ்சிருவாங்க. அப்ப உங்களுக்கு என்னென்ன மாதிரியான குறைகள் இருக்கு நினைக்கிறீங்களோ, மனிதர்கள்ங்கிற முறையில இது முந்தின அனுபவங்களை வைத்து ஓரளவுக்கு எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சரி செய்யறதுக்கான ஏற்பாடு செஞ்சு இருக்கிறோம். வேற ஏதாவது குறைகளோ சந்தேகங்களோ அதுக்கான மசாயெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த டாபிக் தான், இடவு ஒதுக்கீடு டாபிக், மாநாடு டாபிக்ல ஏதாவது பேர் டவுட் இருந்தா என்ன செய்யலாம், நீங்க கேட்கலாம். என் குழந்தைகள் நல்ல முறையில் ஆண்டவ முன்னத்தில் படிச்சுட்டாங்க. 2 குழந்தைங்க டாக்டர். மூத்த குழந்தை கொஞ்சம் மார்க்குனால சீட் வாங்க முடியல. இதுல எம்ஃபார்முக்குன்னு நாங்க அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த நேரத்தில் நான் தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணது, இந்த 3% ஒதுக்கீடு வாங்கினதே தவறு அப்படிங்கிற ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு நான் ஃபீல் பண்ணேன். காரணம், உதாரணத்துக்கு 200 சீட் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு 7 சீட் கொடுத்திருக்கிறோம்.
3 7 முஸ்லிம்களுக்கு அந்த 7 சீட்டு கொடுத்து முடிச்சாச்சு. டிசில ஒரு 3 சீட்டு இருக்கு. ஓசியிலையும் சீட்டு இல்ல, ஓசியில சீட்டு இல்ல. இப்ப என் பொண்ணு வந்து, எனக்கு இருக்கிற 3மே பொண்ணு தான், என் பொண்ணு வந்து அடுத்த மெரிட் லிஸ்ட்ல இருக்கிறான். அவன் வந்து எனக்கு அந்த பிசி சீட்டை கொடுங்க, அதுல இருக்கு அப்படின்னு கேட்கிறான். உங்களுக்கு நீங்க வந்து பிசிஎம் காரணத்தினால உங்களுக்கு பிசிஎம் அந்த 7 சீட்டும் கொடுத்து முடிச்சாச்சு. இனிமே நீங்க ஓசிக்கு தான் போக முடியும். யூ ஆர் நாட் அ பிசி அப்படின்னு she was refused a seat for which I am paying ₹1,00,000 for 1 year, and with that I am ending. இது ஒரு கொஸ்டின் தான் கேட்கலாமா? இன்னும் கேட்கலாங்களா? இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி அட்வர்டைஸ்மெண்ட் ஹிந்து பேப்பர்ல வந்திருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 242. அதுல வந்திருக்கிற சீட்டு ஓசி பிசிங்கிறதெல்லாம் கொடுத்திருக்கிறான். பிசிக்கு கீழே 8 சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல பிராக்கெட்ல அதர் தேன் முஸ்லிம்ஸ் போட்டிருக்கிறான். இது பற்றி உணர்வு பத்திரிகையிலையும் போன 2 இஷ்யூல விளக்கம் இருந்தது. இதுல வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாதது இல்ல. மெரிட் லிஸ்ட்ல வரும்போது ஓசிக்கு கொடுக்கக்கூடிய அந்த 30% அந்த மெரிட்ல வரக்கூடியவங்க டிசியா பிள்ளைமாரா இருந்தாலும் சரி, வேற ஜாதியா இருந்தாலும் சரி, எஸ்சியா இருந்தாலும் சரி, எஸ்டியா இருந்தாலும் சரி, அந்த 30 பேருக்குள்ளேயும் வந்துருவாங்க. ஆனா ஒரு முஸ்லீம் வந்தான்னா அவனை இம்மிடியேட்டா தூக்கி பிசிஎம் கேட்டகரியில காட்டிடுறான். அதுதான் இந்த பிசிஎம் பிசி அதர் தேன் முஸ்லீம்ங்கிறதோட குறிக்கோள். ஒரு உதாரணத்துக்கு எஸ்சியிலேயே உள்பிரிவு இருக்கு. அவங்க சொல்ற ஆர்குமெண்ட் வந்து முஸ்லீம்களுக்கு உள்பிரிவு இருக்கிறதுனால நீங்க இனிமேல் பிசியா கருதப்பட மாட்டீங்க அப்படிங்கறது அவங்க ஆர்குமெண்ட். Now my argument is எஸ்சி அருந்ததியர் ஒரு கேட்டகரி இருக்கு. In case they are selected, they come directly under OC on account of her meritness, but she is not coming under SCA group. அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு பாரபட்சமான நிலை? விளக்கம். 3.5% இடஒதுக்கீடு நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா? இது வந்து வாங்காம இருந்தா நல்லா இருக்குமேங்கிற ஒரு எண்ணத்தை இப்ப கேள்வி கேட்ட பெரியவர் அவர்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அது தவறு. ஏன்னு கேட்டா, இந்த இடஒதுக்கீடு வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு 2% தான் கிடைச்சது. அப்ப 2லயே உங்க கோட்டா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரியான குறைந்த எண்ணிக்கை தான் நம்ம மக்களுக்கு கிடைத்து வந்தது. இப்போ ஒரு 1 அதிகம் தான். அது ஃபுல்லானதுனாலதான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறான். அப்ப நீங்க இடஒதுக்கீடு வாங்காம இருந்தா கன்ஃபார்மா கிடைச்சிருக்கும் என்று சொல்வது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கறான் தமிழ்நாட்டில், அதை நீங்க எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும். மொத்தம் 100 இடம் இருக்குன்னு வைங்களேன். ஒவ்வொரு 100 இடத்தையும் எப்படி பிரிக்கிறான்னு கேட்டா, ஒரு 18 இடம் தலித்துக்குன்னு பிரிச்சிடறான். 100 இடம் இருந்தா தலித்து மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு? 18. மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 1. 19 ஆச்சா? 100 இடம் இருந்தா 18 வந்து தலித்து கொடுத்துடணும். ஒரு 1 வந்து இந்த மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கணும். அடுத்து வந்து ஒரு 30 என்ன செய்யறான்னு கேட்டா பிசி, அதாவது பின்தங்கிய வகுப்பினர் அப்படின்னு போட்டு அதுல உள்ளவங்களுக்கு தான் அந்த 30 கொடுக்கணும். பின்தங்கின வகுப்பினர் இல்லாதவங்களுக்கு அந்த 30 கொடுக்க கூடாது. இன்னொரு 20 என்ன பண்றான்னு கேட்டா எம்பிசின்னு பிரிக்கிறான். அது வந்து மிகவும் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ங்கிறான். மிகவும் பின்தங்கிய வகுப்பு, பின்தங்கின வகுப்பு 1, மிகவும் பின்தங்கின வகுப்பு 1. இந்த 20% இடத்தை வந்து மிகவும் பின்தங்கியவர்கள் சில ஜாதிகளை குறிப்பிட்டிருக்கிறான். ரொம்ப கீழே கிடக்கிற ஜாதி அவங்களுக்கு தான் இந்த 20 கொடுக்கணும். அப்ப 30 வந்து பின்தங்கின வகுப்புக்கு, 20 வந்து மிகவும் பின்தங்கின வகுப்புக்கு 50, 18 வந்து தலித்துக்கு 68,
ஒரு 1 வந்து மலைவாழ் மக்களுக்கு 69, 69 69ங்கறான்ல இப்படி ஒதுக்கி விட்டு மீதி எவ்வளவு இருக்கு? 100ல 31 இருக்கும். 69 இந்த ஜாதி அடிப்படையில் கொடுத்துட வேண்டியது. மீதி உள்ள 31 வந்து யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குதோ அவங்க எல்லாரும் அதுல போட்டியிடலாம். யார் அதுல வந்து தேர்றாங்களோ, முதல் நிலையில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு அதை கொடுக்கணும். இதுதான் இந்த இடஒதுக்கீட்டுடைய ஒரு நிலைமை. நம்ம போராட்டம் பண்ணப்ப என்ன செஞ்சுட்டான்? போராட்டம் பண்ணவங்கள இட தனி கேட்டு அப்ப என்ன பண்றான்னு கேட்டா, இந்த 30 இருந்துச்சு பாத்தீங்களா, பிற்பட்ட மக்களுக்கு 30, அந்த 30 என்ன செய்யறான்னு கேட்டா 26 இடத்தை வந்து பிசி வைத்துக் கொண்டு ஒரு 3.5 இடத்தை வந்து பிசிஎம் அத பிசின்னு வச்சுக்கிறான். ஒரு 3.5 இடத்தை என்ன செய்யறான்? பிசிஎம் பிரிச்சு போடுறான். இந்த 30க்குள்ள இருந்ததை 26 ஒன்னாகவும் 3 ஒன்னாகவும் பிரித்து இப்ப வந்து என்ன செய்வான்? பிசியும் போடுவான், பிசிஎம்மும் போடுவான். இப்படியாக இந்த 100 சீட்டை பிரிக்கிறான். அப்ப இன்னைக்கு உள்ள கணக்கு பிரகாரம் 26 பிற்பட்ட சமுதாயங்களுக்கு, முஸ்லிம் அல்லாத பிற்பட்ட சமுதாயங்களுக்கு, ஒரு 3.5 முஸ்லிம்ல உள்ள பிற்பட்ட சமுதாயத்திற்கு, ஒரு 20 மிகவும் பிற்பட்ட எம்பிசி சமுதாயத்திற்கு, ஒரு 18 தலித் சமுதாயத்திற்கு, ஒரு 1 அந்த ஷெட்யூல்டு காஸ்ட்ங்கிறாங்க இல்லையா, அந்த மலைவாழ் மக்கள் அட்டவணை ஜாதிங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கான். 69 ஆயிடுச்சு. இப்போ 100 பேரை வேலைக்கு எடுத்தா என்ன செய்வான்னு கேட்டா, இந்த பிசி இருக்குல்ல, பிசிக்கு அப்ளை பண்ணும்போது அதுல முஸ்லீம் வராதுன்னு குறிப்பிடுவான். அது நியாயம். ஏன்னா பிசியை தான் பிரிச்சு நமக்கு தந்துட்டானே. அதாவது பிசி 30 இருந்துச்சுல, அந்த 30 26 தனியாகவும் 3 தனியாகவும் கொடுத்ததுனால இந்த 3 தான் நீங்க வரணும். அந்த 26 நீங்க வரக்கூடாது. உங்களுக்கு உள்ளதை பிரிச்சு நாங்க தந்தாச்சு. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எப்படி விளம்பரம் பண்ணுவான்னு கேட்டா, பிசி இத்தனை சீட்டு போட்டுட்டு இதுல முஸ்லிம் விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு போடுவாங்க. அதுக்கடுத்து பிசிஎம், இது முஸ்லிம்ல உள்ளவங்க விண்ணப்பிக்கட்டும் அடுத்த காலம் போடுறான். அதனால இது நம்மளை பாதிக்காது. பிசில நீ விண்ணப்பிக்க வேண்டாம்னு சொன்னா அது நியாயம் தான். அப்ப வந்து இந்த ஹிந்து பேப்பர் விளம்பரம் சொன்னாங்க இல்லையா, அதுல வந்து பிசின்னு போடுறானே, அதுலதான் அதர் தன் முஸ்லிம்னு போடுறான். இப்ப அதுக்கடுத்து 31 இருக்க, அதுல அதர் தன் முஸ்லிம் போட்டா நம்ம கண்டிக்கணும். நம்ம எதை கேட்கணும்னு கேட்டா, இந்த 26 பிசிக்கு உள்ளது இருக்க, அதுல வந்து முஸ்லிம் பண்ணக்கூடாது என்று போட்டார்களே, ஆனால் அது நியாயம், அது நம்மளை பாதிக்காது. ஏன்னா அது 33 நமக்கு தந்துடுறான். பிசில நம்ம ஒன்னா சேர்ந்து இருக்கும் பொழுது பிசி பிசிஎம் 2 பிரிச்சுட்டதுனால இவன் அதுல வரக்கூடாது, அவன் இதுல வரக்கூடாது. பிரிக்க முடிஞ்சுதான் கூட்டா இருக்கும். பிரிச்சுட்டோம்னு சொன்னா அண்ணனுக்கு இது தம்பிக்கு இதுன்னு பிரிச்சுட்டோம்னா அண்ணன் இடத்துக்கு தம்பி வரக்கூடாது, தம்பி இடத்துக்கு அண்ணன் வரக்கூடாது. அதை நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணல. எதை பண்ணல? பிசிங்கிற இடத்துல அதர் தன் முஸ்லிம்னு போடுறானே, அதை நம்ம ஆட்சேபனை பண்ணவே கிடையாது. நம்ம ஆட்சேபனை எதுவா இருந்துச்சுன்னு கேட்டா, பழைய விளம்பரங்கள்ல இந்த பிசி அல்லாத 31 பொது இருக்குதுல, இந்த இடஒதுக்கீடு 69 போக மீதி உள்ள 31 இருக்குதுல, அதுல முஸ்லிமும் வரலாம், யாரு வேண்டாலும் வரலாம்னு இருந்துச்சு. அதுல போய் அதர் தன் முஸ்லிம்னு போட்டாங்க. இது துரோகம். அதுல நாங்க எல்லாரும் வருவோம். பிசிலையும் நாங்க பிசிஎம்லையும் முயற்சி பண்ணுவோம். கிடைக்கல என்று சொன்னா, எனக்கு மார்க் ரொம்ப இருக்குன்னு சொன்னா, நான் மற்ற சமுதாயத்தோட போட்டி போட்டு அந்த ஓசிலையும் நான் வருவேன், முன்னேறிய வகுப்புல உள்ளவங்களே போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்ற உரிமை நமக்கு இருக்கு சட்டப்படி. சில அதிகாரிகள் இந்த அதர் தன் முஸ்லிம்ங்கிற கண்டிஷனை இங்க போடுறதுக்கு பதில் அங்க போட்டான். இங்க போடுற ரைட்டு பிசிக்கு கீழே போட்டான்னா அது ரைட்டு நம்மளே சொல்றோம். 31 கொண்டே அதர் தன் முஸ்லிம் போட்டான்னா அது பெரிய தப்பு, இனி போட மாட்டோம்னு சொல்லி இருக்கிறார்கள். இப்ப உள்ள விளம்பரங்கள்ல அந்த பிசிக்கு கீழே அதர் தன் முஸ்லிம் போட்டிருக்கிறானா அல்லது பொதுவுல போட்டிருக்கிறான்